காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிதறால் மலைக்கோவில். நிறைய பேர் போயிருப்பீங்க. பட் இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் போனீங்கன்னா மார்த்தாண்டத்திலிருந்து உங்களுக்கு ஆற்றூர் அருமனை இதோட இந்த வழியில் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான இந்த சுற்றுலாத்தலம் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இதோட முக்கிய சாராம்சமே என்னென்னா, நமக்கு பழைய கால அந்த மரங்கள் இருக்கு இல்லையா, இந்த மரங்கள் எல்லாமே இங்கே பச்சை பசேல்னு இருக்கும். நம்ம இப்போது நகரத்தில் வாழ்கிற மக்கள் அங்கே இந்த இயற்கையான காற்று அப்புறம் இந்த பச்சை பசேலுங்கிற இந்த மரக்கூட்டங்களை நம்ம அங்கே பார்க்க முடியாது. இப்போ நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும், அப்படி இன்றைக்கி லீவில் நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக வெளியே போகணும் அப்படின்னு இருக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் இந்த வெயில் காலத்தில் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்னென்னா, தண்ணி இங்கே ரொம்ப முக்கியம். பட் என்னென்னா, இங்கே ஒரு 2 or 3 கிலோமீட்டர் பக்கத்தில் நீங்கள் நடந்து போக வேண்டியிருக்கும் மேலே வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் உயரமான இடம். இங்கே பார்க்கும்போது பாருங்கள், அழகழகாக இந்த கொல்லா மரம் பார்த்திங்களா, இந்த கொல்லா மரம் இதோட அழகெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாமே வழி எல்லாமே காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க. நம்ம இதையே பார்த்துக்கலாம், இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் இந்த மரத்தையெல்லாம் முன்னாடியெல்லாம் ஈந்தி மரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஏரியாவில் இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது என்ன நேம்னு. இது எங்கள் ஏரியாவில் ஈந்திக்கான்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு காய்க்கும் இந்த காயை நம்ம சாப்பிடவும் முடியும். பார்த்துங்க, எங்கே பார்த்தாலுமே இந்த பச்சை பசேல்னு எல்லாமே இருக்குது. இந்த மரங்கள் இருக்குது. இதோட சாராம்சமே என்னென்னா, உங்களுக்கு இந்த மரம் எல்லாமே அப்படியே நிற்குது பச்சை பசேல். இந்த வெயிலையும் பார்த்துடுங்க, பச்சை பசேல் நிற்குது. உங்களுக்கு வெயிலில் ஒதுங்கினாலும் ஒதுங்கிடலாம். பார்த்துருங்க, பின்னாடி இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். இப்போ நம்ம வேறு எங்கேயும் இல்லாமல் போவோம், மலை பிரதேசங்களில் சுற்றுலா போகணுன்னு நினைப்போம். பட் இந்த மலை பிரதேசங்களில் நீங்கள் சுற்றுலா போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த ஒரு தடையாவது பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப தூரம் மேலே நடந்து வந்துட்டேன். ஏன்னா இங்கே வெயில் இன்றைக்கி வெயில் பயங்கர தாக்கமாக இருக்குது. வெயிலோட தாக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது மக்களே. பட் இது சூப்பராக இருக்குது இந்த இடம். உங்களுக்கு இந்த இடம் நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், நான் போயிட்டே இருக்கேன் மேலே. 2 பக்கமும் அதாவது ஒரு காங்கிரீட் போட்டிருக்காங்க. இந்த காங்கிரீட் ரோடு, இந்த காங்கிரீட்டு கிடையாது, இந்த கல் ரோடு போட்டிருக்காங்க. இந்த கல் ரோடு 2 பக்கமுமே என்ன ஆகுதுன்னா மரம் இருக்குது. இப்போ பாருங்கள், என்ன இப்போ நான் சுற்றி வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். எங்கே சுற்றி பார்த்தா எங்கே பார்த்தாலுமே இயற்கையோட சாராம்சம் தான் இருக்குமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. பட் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் தண்ணி இருந்தாகணும். தண்ணி இல்லைன்னா இங்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா நல்லா மூச்சு வாங்கும், அப்புறம் நல்லா தாகம் வரும். அதில் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். மக்களை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. நம்மள இந்த இயற்கை அழகுக்காக சிம்லா, காஷ்மீர், பட் காஷ்மீர் போனோன்னா அங்கே நமக்கு கூலாக இருக்கும், ஓகே. ஆனாலும் இந்த இயற்கையோட இந்த சாராம்சமாக இருக்கிறது இது அழகாக இருக்குது பார்த்துருங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த மலைக்கு போகிறேன். இந்த மலையில் நம்ம போனோம்னா இருக்கும் அழகான காற்று, சூப்பர் அழகான காற்று, சூப்பராக இருக்கு. வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், சுற்றி பார்த்தாலே எல்லாமே மலை பிரதேசமாக இருக்குது. நான் இப்போ உயரமான இடத்துல இருக்கேன். இந்த தூரம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஊர் கூட தெரியும். நான் இன்னும் மேலே போக வேண்டியிருக்கு. போனால் தான் நான் மலைக்கோவில் போக முடியும்.
ஓகே கைஸ், இதான் சிதறால் மலைக்கோவிலோட சுற்றி இருக்கிற பகுதியில் நான் நின்றுட்டுருக்கேன். இன்னும் மலைக்கோவில் போகலை. இந்த இடம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.